அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது, தொழில், குடும்பம், பொருளாதார அடிப்படையில் சில நன்மையான விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னி, அதாவது புதனுடைய அதிபதியில் பிறந்தவங்க தான் கன்னி ராசிக்காரர். இந்த கன்னி ராசிக்காரர் எப்போவுமே ஒரு அறிவாளித்தனமான சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளம் கொண்டவங்க தான் கன்னி ராசிக்காரர். படிச்சிருந்தா உயர்வான ஒரு பொசிஷனில் ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னி ராசி. படிக்காமல் இருந்தால் படித்தவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலிங்க தான் கன்னி ராசிக்காரர். ஆனால் எல்லா திறமைகளும் அற்புதமான யோகங்களும் பெற்றிருந்தாலும் கன்னி ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்கக்கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம், எல்லாரையும் நம்பிடுவோம். உண்மையாக சிரித்து பேசுனாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய நமக்கு துரோகத்தை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா கூட பரவாயில்லை, அன்பாக பேசுனாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அடிமையாகிடும். அதே மாதிரி ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டோம்னா அவங்க எதுன்னு சொன்னாலும் கேட்போம். ஆனால் முழுமையாக நம்பிக்கையோட வாழ்க்கையை அவங்கக்கிட்ட அர்ப்பணிச்சிருவோம். அந்த மாதிரி தான் இந்த ரீதியிலேயே பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரருக்கு கிட்டத்தட்ட குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அதாவது நம்ம ஒரு தீர்வு நல்லவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பிரச்சனைகளை உருவாயிரும். நமக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையலை, நமக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை அமையலை, படிப்புக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி வேலை இது வரைக்குமே நமக்கு கிடைக்கல, இப்படிங்கிற ஒரு தேடல் அதிகமாக இருக்கிறது இந்த கன்னி ராசிக்காரருக்கு தான். அதே சமயத்தில் சிலர்லாம் பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரர் ரொம்ப தூரதேச பிரயாணங்கள் போயிருப்பாங்க. சம்மந்தமில்லாத இடத்துல இருந்தால் கூட அந்த இடத்துல 10 பேர் நமக்கு ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு, அதாவது மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை, ஒரு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அதாவது வாழக்கூடியவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரர். ஆனால் சமீப காலகட்டங்களில் பார்த்துட்டோம்னா அதாவது நமக்கு ஒன்றும் சிலருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும், இல்லையா சிலருக்கு பார்த்தோம்னா மன ரீதியில் குழப்பங்கள், சில பிரச்சனைகள் மற்றவங்களாலேயே ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கையில் இல்லையா நம்ம திருமணம் செய்கிறதுல சில பிரச்சனைகளை உருவாகியிருக்கும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் மாதிரி இப்போ நான் இல்லை, என்னவோங்க தெரியலைங்க, ஒன்று போனால் ஒன்று ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்துட்டுருக்குது, இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் அதிபதியாகவும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அப்போது 3ஆம் அதிபதிங்கிறது முயற்சி ஸ்தானம், பின் சகோதரன் ஸ்தானம். 8ஆம் அதிபதிங்கிறது ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் அதுதான், பிரயாணங்களை கொடுக்கக்கூடியதும் அதுதான். அப்போது தகப்பன் சம்பந்தப்பட்ட உறவு, அதாவது தகப்பனாக இருந்தாலும் சரி, இல்லையா தகப்பன் உறவு ரீதியில் இருந்தாலும் சரி, அப்போ சகோதரன் சகோதரிகள் சம்மந்தப்பட்டது இது கூட இதில் அடைக்கிறோம். ஆக மொத்தத்தில் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு, சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா தூரதேச பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட ரீதியில் கண்டிப்பாக போகணும்னு நினச்சி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த நேரம் கை கொடுக்கும். இன்னொன்று, அதாவது நம்மளுடைய தகப்பன் உறவு முறையில் சம்மந்தமான சில பூமி சம்மந்தமான சில விஷயங்களை நம்ம கலார்படுத்தணும்னாலும், இல்லை பூர்வீகத்தில் போய் நம்ம சில வேலைப்பாடுகளை செய்யணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்தோம்னா அதுக்கு சாதகமான சில வாய்ப்புகள் உருவாகும். இந்த செவ்வாய்க்கு 4 அதாவது 3 பலம், அதாவது பார்வை பலம் உண்டு. அதாவது 4, 7, 8. இந்த செவ்வாய் 4ஆம் பார்வை அதாவது உங்களுடைய ராசியை 12ஆம் பாவகத்தை பார்க்குது. அப்போது வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, கிரையம் பண்ணுறது, அது மட்டும் இல்லை 7ஆம் பார்வையாக அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அதாவது விரயங்களும் கூட செய்கிறது சில லாபகரமான சில விஷயங்கள் உருவாக்கும். அப்படின்னா ஒரு இடம் இருக்குது விற்கலாம், ஒரு வீடு இருக்குது இது விற்றுட்டு நம்ம ஏதாவது ஒன்று வேறு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க.
செய்ய முடியாமல் இருந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலைகளை இந்த நேரத்தில் செய்யலாம். இது ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்குமே நமக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை இருக்கிறதுனால இந்த நேரத்தில் சுப விரயங்களும் சரி, கிரை யோகங்களும் சரி செய்யலாம். இன்னொன்று, இயல்பாகவே குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பந்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதே சமயம் இது 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் நிவர்த்தி. சிலருக்கு செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் இருந்திருக்கும். எத்தனையோ பொண்ணு பார்த்துருப்போம். நாம் போய் பார்க்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும். இல்லையோ ஒரு மாப்பிள்ளையே பார்த்துருப்போம். நமக்கு பிடிச்ச மாப்பிள்ளை சரியாக அமைகிறதில்ல, அல்லது பொருத்தமும் இல்லை, ஜாதகம் கிடைக்கிறதில்ல இல்லையா. எல்லாமே நம்ம பிடிச்சி எல்லாம் ஒத்து போனால் கூட ஏதாவது ஒரு அடுத்தவங்களால சில பிரச்சனைகளால அந்த வாழ்க்கையை நம்ம நிர்ணயிக்கக்கூடிய முடிவு பண்ண முடியாத சில சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும். நமக்கு பிடிச்ச வீட்டுக்கு பிடிக்கிறதில்ல, இல்லை வீட்டுக்கு பிடிச்சா நமக்கு பிடிக்கிறதில்ல, இல்லை எல்லாமே பிடிச்சாலும் கடைசிட்டு பார்த்தா நாம் எங்கே எதிர்பார்த்தோமோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையினால வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆசைப்பட்டது கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு சில தடைகளாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம மனசில் வருத்தப்பட்டு இருந்திருக்கலாம். அல்லது இதை சரிப்படுத்துறதுக்கு சில முயற்சி எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் எந்த முயற்சி எடுத்தும் சரியாக நமக்கு எதுவுமே சாதகமாக அமையலை. ஆனால் இப்போது ஏதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு சரிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் உருவாகுமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி நிச்சயமாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நினச்ச மாதிரி ஒரு வாழ வேண்டிய வாய்ப்பையும் உருவாகும். சரிங்களா. அடுத்து பார்த்தோம்னா சிலருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது முதல் தாரம் கல்யாணம் பண்ணோம், எல்லாம் அவசரமாக பார்த்து எல்லாம் பார்த்து தான் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா பாதி வாழ்க்கை சந்தோஷம், மீதி வாழ்க்கை இருட்டாக போயிடுச்சு. ஆனால் அடுத்த வாழ்க்கையாவது அமையுமா, அமைச்சிக்க முடியுமா, இல்லை நமக்கு ஏதாவது அமைகிற பாக்கியம் யோகம் எதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்களும் தேடி இருப்பீங்க. இல்லை நெருங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கும். நாம் விரும்பி போகும்போது அது பிரேக் ஆகிட்டுருக்கும், சரியாக அமையலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா நீங்கள் நிச்சயமாக முயற்சி எடுத்து பாருங்கள். மறு வாழ்க்கை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான மன வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் ஆச்சுங்களா. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் சிலரெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம், திடீர்னு பார்த்தோம்னா சிறு சிறு பிரச்சனைனால கொஞ்சம் விலகி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா, இல்லை ஒரு வேலை விஷயத்தினாலேயோ சம்மந்தமில்லாத இடத்துல இருக்கிறோம், நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்க முடியுமா, கிடைக்குமா அப்படின்லாம் கணக்கு போட்டு இருந்திருப்பீங்க. நாம் எதிர்பார்க்குறோம், அடுத்தவங்களுக்கு கிடைக்கிது, நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வேலையிலையும் ஒரு டென்ஷனாக இருக்குது, வீட்லேயும் உட்காரலாம்னா பார்த்தோம்னா நாம் இன்றைக்கி தனிமரமாக உட்காந்துட்ருக்குறோம். வீட்டில் பார்த்தோம்னா ஏதாவது அடிக்கடி உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவுகள், வைத்தியங்கள், குடும்பத்தில் பார்த்தா ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி, இன்னொருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி, இப்படி மாதம் கண்டா கரண்ட் பில் கட்டுற மாதிரி இல்லையோ வீண் செலவு விரை செலவே போயிட்டுருக்குங்க. எந்த சாமி கும்பிட்றதுன்னு தெரியல, எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு தெரியல, ஆனால் மனக்கவலைகள் மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சி கன்னிராசிக்காரர் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பாக்கிய செவ்வாய் கண்டிப்பாக பாதகங்களை குறைச்சி நன்மைகளை அதிகரித்து உங்களுக்கு மனசுக்கு உண்டான ஒரு பிடிச்ச சில நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்குமே சில வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். இப்போ இந்த நேரத்தில் சரியாக முயற்சி எடுங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சது மட்டும் இல்லாதது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நினைக்காத சில நல்ல விஷயங்கள், சில உறவுகள், சில பாசமான அன்புகள் கண்டிப்பாக உங்களை நெருங்கி கண்டிப்பாக உங்களுடைய மனம் மகிழ்ச்சிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த செவ்வாய் பயிற்சி உண்டாக்குங்க. அப்போது இந்த சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் ராசிங்கிறது நம்மளுடைய நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய எண்ணங்கள், நாம் எதை அடையணும்னு நினைக்கிறோம், எதை தேடணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி நம்மளுடைய மனசு போகும், அதுதான் ராசி. ஆனால் எது கிடைக்கணும்னு இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நிர்ணயம் பண்ணுறது லக்னம், அது தசாபுத்தி. அப்போது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் உங்கள் முழுமையான பலன்கள், இன்னுமே நம்ம கூடுதலாக பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்காமல் இருந்து இப்போ நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, சரிங்களா. ஆன்லைன் மூலிமா கூட உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்குது, எந்த மாதிரி தசா புத்திகள் நடந்துட்டு இருக்குது, இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கோ, மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சந்தோஷமான சில விஷயங்கள் எப்படி கைகூடி வரும், அதே நேரத்தில் நம்மளுடைய கல்வி, நம்ம எதிர்காலத்து தேவையான சில படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிச்சிருப்போம் அல்லது படிக்கணும்னு ஆசைப்படுவோம், சரிங்களா. ஆனால் அதுக்குண்டான வேலை வாய்ப்போ இது நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த ஒரு அயல்நாடு வேலை வாய்ப்புகளோ இல்லை அரசாங்க வேலை வாய்ப்புகளோ இல்லை நமக்கு திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்கு அதாவது ஒரு நல்ல தொழில் ஸ்தானங்கள் பலமெல்லாம் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும்
நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடிகிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியிலிருந்து இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமான சக்ஸஸ்ஃபுல் காலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.